எங்கே என்ற கேள்வியோடு ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை வைத்த போது, பலிபீடத்தில் வைத்த பிறகு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை கண்கள் கண்டது. உன் ஃபியூச்சரை கர்த்தர் இன்னைக்கு காட்டி தருவார். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஜெபிக்கிறதுல ஒண்ணு, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத பாபேல் கோபுரத்தை நான் கட்டி வச்சிருப்பேன்னா, ஊழியத்திலே ஆகட்டும் குடும்பத்தில் ஆகட்டும், எனக்குள்ள ஏதாவது பாபேல நான் கட்டி வச்சிருந்தா தாறுமாறாக்கிருங்க ஆண்டவரே. நிறைய பாபேல இருதயத்துல கட்டி வைத்துட்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தாறுமாறாக்குங்க ஆண்டவரே. அவர் என்ன செய்வாரா? அதுவும் கட்டி டெடிகேஷனுக்கு முந்தின நாள் தான் தாறுமாறாக்குனார். அதான் கொடுமை. கட்டின ஆரம்பத்திலே இல்லை, எல்லாம் நான் போய் பார்த்து வருவோம், ஏது நல்லா இல்லை. இந்த பிள்ளைங்க மண்ணில் பீச்சில் வீடு கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கட்டி முடிக்கும் போது ஒரு கிருபை பெற்றவன் ஓடி வந்து ஒரே மிதி. எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படிதான் இறங்கி வந்து என்ன பண்றாரு? தாறுமாறாக்குறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில பாபேல் கோபுரம் கட்டி எழுப்பப்படக்கூடாது. இந்த சீயோனை நீர் கட்டி மகிமைப்படுவீராக, நீர் கட்டி மகிமைப்படுவீராக. என் வாழ்க்கையில நீங்க என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ, என்ன ஆண்டவரே ஊழியமா ரெடி, அல்லது என்ன வச்சிருக்கிறீங்க ரெடி, என்கிட்ட கேட்காதீங்க, என்ன நான் தருகிறேன், பயன்படுத்தும். எத்தனை பேர் உண்மையா அப்படி கொடுக்க விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன்.